பரிதாபமாக சீரழியும் பாகிஸ்தான். இப்படியொரு நிலைமை ஏற்பட்டதே இல்லை. ரொம்பவே மோசம். பாகிஸ்தானில் கோடிக்கணக்கான மக்கள் ஒரு காலத்தில் தங்கள் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்த வருமானம் இப்போது அன்றாட செலவுகளுக்கே போதவில்லை என்பதை உணர்ந்து வருகின்றனர். விண்ணை தொடும் விலைவாசி உயர்வு மற்றும் பொருளாதார நெருக்கடி சாமானிய மக்களின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியுள்ளது. சமீபத்தில் வெளியான பாகிஸ்தான் பொருளாதார ஆய்வு 2025-2026 அறிக்கை அந்நாட்டின் தற்போதைய அவல நிலையை தோலுரித்து காட்டியுள்ளது. பாகிஸ்தானின் முன்னணி ஊடகமான ஜியோ நியூஸ் வெளியிட்டுள்ள இந்த டேட்டாவின்படி அந்நாட்டில் வறுமை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. அதே சமயம் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் கல்விக்கான நிதி ஒதுக்கீடு வரலாறு காணாத அளவுக்கு குறைந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக வறுமையை குறைக்க பாகிஸ்தான் எடுத்து வந்த முயற்சிகள் அனைத்தும் இப்போது பின்னோக்கி சென்றுள்ளன. பணவீக்கம், வருமான சமமின்மை மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் தள்ளப்பட்டுள்ளனர். 2018 முதல் 19ஆம் ஆண்டில் 21.9% இருந்த தேசிய வறுமை விகிதம் 2024-25ஆம் ஆண்டில் 28.9% உயர்ந்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் மக்களின் வாங்கும் திறன் பெருமளவு குறைந்துள்ளது. இது குடும்பங்களின் அடிப்படை தேவைகளை கூட கேள்விக்குறியாக்கியுள்ளது. பொதுவாக வறுமை என்பது கிராமப்புற பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த முறை நகர்ப்புறங்களிலும் வறுமை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது. பாகிஸ்தானின் அனைத்து முக்கிய மாகாணங்களிலும் வறுமை நிலை மோசமடைந்துள்ளதாக இந்த ஆய்வு கூறுகிறது. கிராமப்புற மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் நகரங்களில் வாழும் நடுத்தர வர்க்கத்தினரும் இப்போது பொருளாதார சுமையால் திணறி வருகின்றனர். பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் ஏழைகளாகவும் மாறும் நிலை பாகிஸ்தானில் அதிகரித்துள்ளது. பொருளாதார அதிர்ச்சிகளை தாங்கும் சக்தி ஒரு சிலரிடம் மட்டுமே உள்ளது. மேலும் வெளிநாடுகளில் பணிபுரியும் பாகிஸ்தானியர்கள் அனுப்பும் பணம் அந்நாட்டின் முக்கிய வருமான ஆதாரமாக உள்ளது. மத்திய கிழக்கில் ஏதேனும் போர் சூழலோ அல்லது பதற்றமோ ஏற்பட்டால் அது பாகிஸ்தானின் பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கும் என்று அறிக்கை எச்சரிக்கிறது. இந்த பொருளாதார தாக்குதல் ஏழைகளைத்தான் முதலில் பாதிக்கும், மிக மோசமாக பாதிக்கும் என்று ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வி மிக முக்கியம். ஆனால் பாகிஸ்தான் அரசு கல்விக்கான செலவினங்களை கடுமையாக குறைத்துள்ளது. 2025 நிதியாண்டில் கல்விக்கான செலவு 23% குறைக்கப்பட்டு 962 பில்லியன் ரூபாயாக உள்ளது. ஏழை பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் கூட இல்லை. தரமான கல்வி என்பது பள்ளிகளின் வசதிகளோடு தொடர்புடையது. ஆனால் நிதி இல்லாததால் பள்ளிகள் சீரழிந்து வருகின்றன. லட்சக்கணக்கான குழந்தைகள் இன்னும் பள்ளிக்கு செல்லாமல் உள்ளனர். குறிப்பாக பெண்களிடையே எழுத்தறிவு விகிதம் மிகவும் பின்தங்கியுள்ளது. பாகிஸ்தான் தனது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டுமானால் கல்வித்துறையில் பெரும் சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று இந்த ஆய்வு வலியுறுத்துகிறது. கல்விக்கான முதலீட்டை அதிகரிப்பது மட்டுமே நீண்டகால தீர்வாக அமையும். கல்விக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்கு வெறும் 0.8% குறைந்துள்ளது. இது பாகிஸ்தான் வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவுகளில் ஒன்றாகும்.